சொல்லிட்டீங்கல்ல, சிறப்பா செஞ்சிடலாம். உங்க கல்யாணத்துல சாப்பிட்ட சாப்பாடு மாதிரி வேற எங்கேயும் சாப்பிட்டது இல்லைன்னு சொல்ற மாதிரி தடபுடலா பண்ணிடலாம். ஏன் கல்யாணம்? உங்க கல்யாணத்தை பத்தி தாமா சொல்லிட்டு இருக்கேன். அது என்னோட கல்யாணம். உங்க கல்யாணம் தாம்மா. அதானே போதும். ஆனா அட்வான்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அட்வான்ஸ் குத்தலாமா? அந்தாங்க அட்வான்ஸ். அட்வான்ஸ். ஓகேப்பா, சிறப்பா செஞ்சிடலாம்ப்பா. போலாமா? போயிட்டு வாங்க தம்பி. அட்வான்ஸ் ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ்ண்ணா. உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது? அது எங்க கல்யாணம் இல்ல, ஏன் கல்யாணம். போலாமா? போலாம். வரண்ணே. போலாம். வா போலாம். வா வாண்ணே. வா வா, நிறைய வேலை இருக்கு. வா வா. அம்மாடி, நானும் அதைத்தானே சொன்னேன். என்னடா அது? இன்னும் கேட்கல. நில்லு. எதுக்கு கையில தாலி வச்சிருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா. உன்கிட்ட தான் கேக்குறேன், பொய் சொல்லாத. ஒழுங்கா சொல்லு, எதுக்கு அதை வாங்கி வச்சிருக்க? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? எனக்கு எதுக்கு அதெல்லாமா? நீ என்கிட்ட சொல்லிதான் ஆகுற. எனக்கு கல்யாணம் ஆக போற நேரத்துல இந்த மாதிரி நீ தனியா தாலி வச்சிருந்தனா என்ன அர்த்தம்? உன் காலத்துல கட்ட போறேன்னு அர்த்தம். மாறா, உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. நான் லவ் பண்ற பொண்ணு காலத்துல கட்டுறதுக்காக வச்சிருக்கேன். போதுமா? ஏய் நில்லு. எனக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது. இன்னும் 4 நாள்ல கல்யாணம். நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? பைத்தியமாடா நீ? மாறா, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காத. நீ இப்படி பண்றதுல உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். அது ஏன் லைஃப்ல தேவையில்லாம பிரச்சனை உண்டாக்கும். ஒரு பிரச்சனையும் உண்டாவாது. எனக்கு என் காதல் மேலயும் நம்பிக்கை இருக்கு, உன் மேலயும் நம்பிக்கை இருக்கு. அவ்வளவுதான், போதும். என்ன சொல்ற? வீரா, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. உன் கழுத்துல தாலி ஏற கடைசி செகண்ட் வரைக்கும் எனக்கு சான்ஸ் இருக்கு. நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன், நம்பிக்கையா வெயிட் பண்ணுவேன். நீயே மனசு மாதிரி நான் மாறனத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீ சொல்லுவேன்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை உண்மையாகும் போது உன் கழுத்துல கட்டுறதுக்கு தான் இந்த தாலி. முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. எவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப சொல்ற? நிச்சயம் முடிஞ்சிட்டாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. இப்பவே நான் அரவிந்தனோட வைஃப் மாதிரி தான். இன்னும் அவர் என் கழுத்துல தாலியை மட்டும் தான் கட்டல. என்கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்கே, உனக்கு தப்பா தெரியலையா? 10 நாள்ல பேசி பழகி நிச்சயம் பண்ணிட்டா நீ அவன் பொண்டாட்டி ஆயிடுவியா? ஆமா, நான் உன்னை எப்ப இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னா உனக்கு தெரியுமா? உன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் 100 வாட்டியாவது யோசிச்சிருப்பேன். என்னமோ நீ அசால்ட்டா ஏதோ பொருள் தூக்கி போடுற மாதிரி சொல்ற. நீ சொன்ன உடனே மறந்துட முடியுமா? ஆமா, இது வரைக்கும் நிச்சயம் பண்ண கல்யாணம் கடைசி நிமிஷத்துல நின்று போய் வேற மாப்பிள்ள தாலி கட்டினதெல்லாம் நடந்ததே இல்லையா? மரா, திரும்ப திரும்ப முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. டவர், நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் என் நம்பிக்கையை விட மாட்டேன். அவ்வளவுதான். எனக்கு உண்மையில எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டல. ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றானா அவன் எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியுமா? எப்படி நீ தாலியோட சுத்திட்டு இருக்கல, அந்த மாதிரிலாம் சுத்தணும்னு எந்த அவசியமே கிடையாது. கண்ணுக்கு எட்டாத தூரமா இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் அப்படியே எனக்குள்ளயும் இருக்கணும். இருக்கும். இப்ப நீ என் பக்கத்திலே நிக்கிற, ஆனா எனக்கு உன்னை பார்த்தா எதுவுமே தோணல. அப்புறம் எப்படி நான் உன்னை லவ் பண்ணுவேன்? நீ என்ன பண்ணாலும் என் மனசு மாற போறது இல்ல. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. என் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு சார் உன்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்காருல, அப்போ நீயே இப்படி பண்ணா எப்படிடா? ஒருவேளை சாருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அதெல்லாம் யோசிச்சு பாத்தியா? உன் அப்பா உன்கிட்ட நல்லபடியா பேசணும்னு நீ எவ்வளவு ஏங்கிக்கிட்டு இருந்த. உனக்கு இப்போ அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அத தக்க வைக்க பாரு. அதை விட்டுட்டு தேவையில்லாம இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு உன் அப்பாவை நீ விட்டுறாத. இங்க பாரு மாறா,
என் கல்யாணத்தால உங்க அப்பா உன்கிட்ட பேசுறது அத பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மனசுல இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீ உங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க பாரு. நீ அவருக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க, அத மறந்துடாத. அப்புறம் நானும் இல்லாம உன் குடும்பமும் இல்லாம தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். பேசி முடிச்சிட்டியா? ம் ம் உன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அதை நம்புறல்ல? ம் அதே மாதிரி தான் நானும் என் காதலில் நான் உறுதியாகிறேன். ம் நான் கல்யாணத்தை நிறுத்தினா தானே தப்பு? நீயே கல்யாணத்தை நிறுத்தி எங்கள் அப்பாட்ட நான் மாறனத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா எங்கள் அப்பா என் மேலே எதுவும் கோவப்பட மாட்டாரே. கனவுல கூட இதெல்லாம் நடக்காது. நிஜத்திலேயே நடக்கும்னு நான் சொல்கிறேன். உன் கழுத்தில் தாலின்னு ஒன்று ஏறுனா அது நான் கட்டினதாக தான் இருக்கும். ஏய், கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கல, கொஞ்சமாவது உன் புத்தி குறைக்குதா? உன்கிட்ட பேசின மாதிரி என்ன சொல்லணும்? போடா. வீரா, சார், ஒரு 5 பத்திரிகை எடுத்துட்டு போய் வடபழனி முருகனுக்கு வச்சுட்டு வந்துடுமா. முதல் பத்திரிகை சாமிக்கு தான் கொடுக்கணும். மாமா, ம் உங்க பேச்ச கேட்கலன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. மொத பத்திரிக்கைய நாங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் மாமா எங்களுக்கு சாமி. கண்மணி சொல்றது சரிதானண்ணா. நீங்க தானே எங்களுக்கு எல்லாம். தெய்வம் மனுஷ ரூபத்துல வந்து உதவும்னு சொல்லுவாங்க. நீங்களும் எங்களுக்கு அப்படித்தான்ண்ணா. நாங்க உங்களுக்கு செய்யற மரியாதை அந்த சாமிக்கு செய்யற மாதிரி தான். அதனால நாங்க உங்களுக்கு தான் முதல் பத்திரிக்கை கொடுக்கணும். மறுக்காதீங்கண்ணா. அம்மா, அதெல்லாம் நாங்க வாழ்ற வாழ்க்கை நீங்க கொடுத்தது மாமா. உங்களுக்கு நாங்க காலத்துக்கும் கடமைப்பட்டிருக்கோம். அப்படிலாம் நான் ஒண்ணுமே செஞ்சிடலமா. சாமிக்கு அப்புறமா தான் நாம எல்லாம். கோவிலுக்கு முதல் பத்திரிகை வச்சுட்டு அப்புறமா எனக்கு கொடுங்க. எங்களுக்கு எப்பவுமே நீங்க தான் சார் முதல்ல. அத மறக்காம வாங்கிக்கோங்க. என்னம்மா நீங்க? வாங்கிக்கணும். எடுத்து கொடு வீரா. வாங்கிக்கங்கப்பா. வாக்கா. ம் ம் கொடு. வாங்க. வாங்கிக்கங்கண்ணா. வாங்கிக்கோங்க சார். வாங்கிக்கங்க. வலியம்மா, நீங்களும் வாங்க. வாங்க வாங்க. வாங்க. வாங்கிக்கங்க. ரெண்டு பேரும் என்ன ஆசீர்வாதப்படுங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்க வீரா. நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா நல்லா இரு. சிம்பிளா இருந்தாலும் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாண்ணா. வீரா தான் இதான் வேணும்னு செலக்ட் பண்ணா. நினைச்சேன். சம்மந்தி, இப்போ என்ன வேணும்னு கேட்டு வந்திருக்கானோ. விசாலம் வாமா. அட வாங்க சம்பந்தி. வாங்கண்ணா. வணக்கம்மா. வணக்கம். வாங்க. வாங்க. வணக்கம் சம்மந்தி. வாங்க. வாங்க. வணக்கம். சொல்லுங்க சம்பந்தி. நாங்க பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். ஆ, இந்தாங்க சம்மந்தி. வாங்க.
நீங்க அடிச்ச பத்திரிக்கை ரொம்ப சிம்பிளா இருக்கே. அது வீராவுக்கு அப்படி இருந்தாதான் பிடிக்கும். ஆ, பத்திரிக்கைக்கு செலவு பண்ணி என்னங்க ஆக போகுது? ஆ. நல்லதுதான் மருமகளே. நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கலான்னு இருந்தோம்னா பரவாயில்லம்மா, அதான் இங்கேயே பார்த்துட்டோமே. கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ற ஃபங்க்ஷன் எல்லாம் எப்ப பண்ண போறீங்க? ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷன் சொல்றீங்க? இந்த மெகந்தி சங்கீத் அந்த மாதிரி வச்சு பொண்ணு மாப்பிள்ளையை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும்ல. மெஹந்தி சங்கீதா? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா இந்த ஐடியாவே இல்ல போல இருக்கே. ஸ்ட்ரைட்டா கல்யாணத்தை பண்ணிடலான்னு முடிவில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏய் என்னடி இது? இரு இரு. அதெல்லாம் பண்றதுக்கு டைமும் இல்ல, நம்ம சைடு வழக்கமும் இல்ல. அது நம்ம கல்ச்சரே இல்லையே. எந்த காலத்துல தம்பி இருக்கீங்க? இப்பெல்லாம் அமெரிக்கால இருக்கிற கல்ச்சரை கூட நம்ம ஊர்ல ஃபாலோ பண்றாங்க. சங்கீதெல்லாம் ரொம்ப சாதாரணம். அரவிந்தனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்ப மெகந்தி வைப்பீங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சொந்த பந்தமெல்லாம் பொண்ணை பார்க்கணும்னு சொல்றாங்கப்பா. மகாலட்சுமி மாதிரி இருக்கிற எங்க வீட்டு மருமகளை நாங்க எல்லாருக்கும் காட்ட வேண்டாமா? ஆமா. காட்டுவீங்க காட்டுவீங்க. ஆசைதான். முதல்ல உங்க புள்ள வீரா கழுத்துல தாலி கட்டணும் பாப்போம். வந்துட்டாங்க. செலவு பத்தி யோசிக்கிறதா இருந்தா சொல்லுங்க, நான் வேணா பணம் தர்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? நாளைக்கு மறுநாளே அந்த ஃபங்க்ஷனை வச்சிருங்க. ஆ, சரிங்க, ஏற்பாடு பண்ணுங்க. ரெண்டு நாள்ல மெஹந்தி ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்றது ரொம்ப கஷ்டமாச்சே. மாற மாட்டினா நம்ம மாட்டாம எஸ்கேப் ஆயிடணும். மாமாவே சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன, மெஹந்தியை கிராண்டா பண்ணிடுவோம். கண்மணி என்னடி உளற? இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? அதெல்லாம் மாமா பாத்துக்குவாருமா. என்னடி? சரிங்க சம்மந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க சும்மா. வரோம். வரோம்மா. வாங்கண்ணா. வரோம் மருமகளே. வரோமா? வாங்க. வர்றேங்க. வரேங்க. வாங்கம்மா. அண்ணா, அது என் கல்யாணத்துல நீ கண்டிப்பா இருக்கணும். உனக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது? நீயா கற்பனை பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? ஒரு வாரமா தானே அவன் உனக்கு தெரியும். இன்னும் அவன் கூட பேசல, பழகல. அதுக்குள்ள எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்ன? சீரியஸாவே எனக்கு புரியல. மாறா, நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. இப்படி கடைசி நிமிஷம் வரைக்கும் நீ அதுக்கு நம்பிக்கையா இருந்து அது நடக்கலன்னா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் மாறா. நீ இப்படி பாவமா முகத்தை வச்சுக்கும் போது எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அதுக்காக தான் அப்படி வச்சுக்கிறது. அப்படியாவது நீ மனசு மாறுவியான்னு தான். நில திருந்தவே மாட்டியா? ஒரு நிமிஷம் திருத்தி கொடுத்துட்றேன். புரியல. இன்வைட் பண்றது இதுல திரு மாறன் அவர்களுக்கு வேற பேரு கரெக்ட் தான், எழுதுனிடம் தப்பு.
மாறன். நல்லா இருக்குல்ல பிளேஸ்மெண்ட்? மாறா, இரு, நீ என்ன வேணா நினச்சிக்கோ, எனக்கு என் லவ் மேலே நம்பிக்கை இருக்கு. உனக்கு எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு கரெக்ட் டைமுக்கு வந்து சேரு. இங்க பாரு, ஓகேவா? சொன்னா கேளு. எதையும் நினச்சி வரி பண்ணாத. ம், அப்புறம் ஃபேஸ் எல்லாம் கெட்டு போயிடும். ம், இந்த மாதிரி பத்திரிக்கையில இருக்க பேரை அடிச்சுட்டு உன் பேரை எழுதிட்டா நீ எனக்கு தாலி கட்டிடுவ. மாறா, லவ் எல்லாம் இப்படி கம்பல் பண்ணி வர வைக்க முடியாதுடா. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உன் கான்ஃபிடன்ஸை நான் பாராட்டுறேன். அதே கான்ஃபிடன்ஸோட இந்த பத்திரிக்கையை வாங்கிக்கோ. இல்லைன்னா நீ பயப்படுறேன்னு நினச்சிப்பம்பா. எனக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது. ஏய், ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போடி. ஒழிஞ்சு போ. ஏய், அட்லீஸ்ட் பேனாவது வாங்கிட்டு போ. நாம இவ்ளோ செஞ்சோம், இந்த மாறம் அடங்க மாட்டேங்கிறானே. இதை இப்படியே விடக்கூடாது. ஏதாவது பண்ணியே ஆகணுமே. பாரு ராகவா, நீ போய் ம் மாறங்கிட்ட சொல்லி மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லு. ம் சரிங்கப்பா. பா டைம் இல்லைப்பா, கொஞ்சம் கஷ்டம். டேய், செஞ்சு தாண்டா ஆகணும். மூணு பேரும் வேலையை பிரித்து செய்யுங்க. சார், இந்த மெஹந்திலாம் வேண்டாமே சார். தேவையே இல்லாத வீண் செலவு சார். நான் அவங்க வீட்ல பேசிக்கிறேன் சார். மாப்பிள்ளை வீட்டில் ஆசைப்படும் போது முடியாதுன்னு சொன்னா நல்லா இருக்குமாமா? ஆ ஆமா, அவங்க சொல்லாமலே நாம இதெல்லாம் செஞ்சிருக்கணும். எல்லாம் அவசரமா நடக்கிறதுனால நான் மறந்துட்டேன். இருக்கட்டுமா, பார்த்துக்கலாம். இல்ல சார், அதுக்கு இல்ல. உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியுமா? இருந்தாலும் இது ரெண்டு ஃபேமிலிக்கு இடையில நடக்கிற ஃபங்க்ஷன்மா. மற்றவங்க விருப்பத்துக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணுமா? டேய் கார்த்தி, பா நீ மாறனை கூப்பிடு. ஆ கூப்பிட்றேன்ப்பா. டேய் மாறா. ஆ வரேன். ஏய் சொல்லு, இரு, மாமா பார்த்து பாரு. டேய் மாறா. ஆ, அப்பா உன்னை மெஹந்தி ஃபங்க்ஷன் தானே? ஆ ஆல்ரெடி பாதி வேலை முடிச்சிட்டேன். சிறப்பா செஞ்சிடலாம். பரவாயில்லையே. சிறப்பா செஞ்சிடலாமா? வீராவுக்கு நாம செய்யாம வேற யாரு செய்ய போறாங்க? அரவிந்தன், ஹலோ. நான் அரவிந்த் பேசுகிறேன். சொல்லுங்க அரவிந்த். நான் வீராவை இது வரைக்கும் சாரி சுடிதார்னு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் தான் பார்த்துருக்கேன். மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு ஒரு இந்தோ வெஸ்டர்ன் ஸ்டைலில் காஸ்டியூம் வாங்கியிருக்கேன். அவங்கள அதை போட சொல்லுங்க. வீரா வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டா. ஐயோ, நான் வீராக்கு சூட் ஆகுன்னு ஆசையாக வாங்கினேன். ப்ளீஸ், நீங்கள் தான் எப்படியாவது பேசி அவங்கள போட்டுக்க வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, நான் அவகிட்ட போட சொல்லி பார்க்குறேன். நீங்க சொன்னா மட்டும்தான் அவங்க கேட்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நான் சொன்னேன்னு சொல்லுங்க. மாறன் கிட்ட கொடுத்து அனுப்புறேன். அவன்கிட்டயா? இருக்கிற டென்ஷன்ல இது வேறயா? இதெல்லாம் தேவையில்லாத செலவுடி. பரவாயில்லக்கா, நல்லா இருக்கு. உனக்கு என்ன நீ சொல்லுவ? உனக்கு அது தெரிய வேண்டாமா? இது தேவையில்லாத செலவு. நடக்கிறது பிடிக்கல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நீயும் சொல்ல மாட்ற, அவளும் சொல்ல மாட்டேங்கிறா. வீரா, பார்த்துக்கலாம். அரவிந்த் ஃபோன் பண்ணாரு.
அவரு மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு உனக்காக இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல்ல ட்ரெஸ் வாங்கியிருக்காராம். ஏய் எதுக்குடி அதெல்லாம்? நான் கேட்டேனா? அதுவும் இல்லாம இண்டோ வெஸ்டர்ன்லாம் சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் நான் போட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? இல்ல, நான் சொன்னேன் உனக்காக ரொம்ப ஆசையா வாங்கியிருக்காராம். எனக்கு அதெல்லாம் போட்டு பழக்கம் இல்ல, அதனால நீங்க கொடுத்துருங்கன்னு வீராவே சொன்னான்னு சொல்லு. மா என்னம்மா இவ இப்படி சொல்றா? மா வீரா, நீ மாப்பிள்ள முத ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காரு, வேணான்னு சொல்லாத, அப்புறம் கோச்சுக்கு வரல. என்னம்மா ஃபர்ஸ்ட் போட்டு பாருக்கா. போடி, நீ போட்டு பாரு. சரி, அவர்தான் ஆசையா வாங்கி கொடுக்கறாருன்னு சொல்றல. சரி போட்டுக்கிறேன். நான் போடலனா அப்புறம் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார்ல. போட்டுக்கிறேன். அப்படி சொல்லு. இவ்வளோ நேரம் வேணான்னு சொன்னவ மாறன் தலையை பார்த்ததும் சரின்னு சொல்றா. அப்போ